படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. வாரம் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி உன் அன்பின் தீயை மூட்டி அருளும். பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போதித்தருளும். உம்முடைய வசனமே சுவாமி. ஆமே. அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா 121 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிஷன் ஸ்தாபனத்தின் மூலம் அதில் பணி செய்யும் கிட்டத்தட்ட 400 மிஷனரிகள் மூலமாக அவருடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை ஆண்டவர் நம்மை சந்தோஷமாக சமாதானமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு விசை கூட நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா என்பது 121 ஆண்டுகளுக்கு முன்னால் 17 பேராயர்கள், தென்னிந்திய திருச்சபை, வட இந்திய திருச்சபை, லுத்தரன் திருச்சபை, மார்த்தோமா மற்றும் தமிழ் இவாஞ்சலிக்கல், ஆற்காடு லுத்தரன், இப்படி அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் ஒன்றாக இணைந்து வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா அருகில் இருக்க ஸ்ரீராம்பூர் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவில் இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு, இந்திய மக்களால், இந்திய மக்களுக்கு, இந்திய மக்களை கொண்டு, இந்திய மக்களால் காஸ்பல் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதா NMSI மற்றும் IMS. இந்த NMS என்பது இன்னைக்கு இந்தியாவில் பல 24 மாநிலங்களில் அநேக பணித்தளங்கள் என்பது ஹாஸ்டல்ஸ், சர்ச்சஸ், அப்படி பல ஊழியங்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கு. அதில் உங்களுடைய பங்களிப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமானது. கடந்த நாட்களில் நாங்கள் உங்களை சந்தித்தோம், அன்போடு ஏற்றுக்கொண்டீங்க, அநேகர் உங்களால் முடிந்த உதவிகளை செய்தீங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நான் மீண்டும் ஆண்டவருக்கும் ஸ்தல போதுகிறவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும், ஆட்சி மன்ற குழுவிற்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் அருகில் உள்ளார், அகமகிழ்க. பெரும் உகை கொள்ளுங்கள், ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். கலிகூறு, ஆண்டவர் அருகில் உள்ளார். அகமகிழு, ஆண்டவர் நம் அருகில். மகிழ்ந்திருங்கள், கர்த்தர் அருகில் சமீபமாயிருக்கிறார். ஒரு சிறப்பான தலைப்பு. பொதுவா நமக்கு லெந்து நாட்கள் என்பது நமக்கு எப்படி உலக வரலாறு கிமு கிபி என்று பிரிக்கப்படுகிறதோ, அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ் என்பது அட்வென்ட் லெண்டல் என்று சொல்லப்படுகிறது. அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகையின் காலம். மேசியாவே வாங்க என்று ஒரு கூட்ட மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் என் அமைதி உன்னை விட்டு விலகுவதில் என்று ஏசாயா 49:10 சொன்னாங்க. யாக்கோபிலே நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னாங்க. உன்னை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து பிறப்பார் என்று மீகா 5:2 சொன்னாங்க. ஒரு அமைதியின் அரசர் நமக்காக வருவார் என்று ஏசாயா 9:6 சொன்னாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் சமாதான கர்த்தர், அமைதியின் அரசர் வருவார் என்று சொல்லப்பட்டது 4000 ஆண்டுகளுக்கு முன்னால. ஒரு அமைதியின் அரசர் வருவார் என்று சொன்னது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 650 ஆண்டுகளுக்கு முன்னால. ஆனா இயேசு பிறந்த பொழுது, பிறக்கு முன் இயேசுடைய தந்தை யோசிப்பிட்ட தேவதூர்கள் சொன்னது, இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இஸ்ரவேல் என்று பெயரிடுவாயாக. இஸ்ரவேல் என்பது அவர் நம் அருகில் இருப்பவர், நம் கூட இருப்பவர். இம்மானுவேல், இம்மானுவேல் என்பது தேவன் கூடவே இருக்கிறார். God with us. இல்லை, எப்பவுமே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பொதுவா பெரிய பிரசங்கியார் டிஜிஎஸ் சிறப்பா ஆண்டவர் உங்க அருகில் நிற்கிறாரு பாருங்கிறப்போ ஒரு சில நாளாக சிரிச்சிருக்கேன். நான் தானே என் பக்கத்துல இருக்கேன், என் பக்கத்துல மச்சான் தானே நின்றுட்டு இருக்கான், ஏசு நிற்கிறான்னு எப்படா சொல்றேன்னா, இருதயத்துல விசுவாசி, உன் கண்களை திறந்து பார்,
ஆண்டவர் உயிரோடு நீ எழுப்பினார். ரோமர் 10:9 சொல்லுது. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் அருகில் இருக்காரு. நான் பைத்தியக்காரத்தனமா பேசுறான்னு இங்க இருக்கிறவங்க சொன்னோம். ஆனா உண்மையா அகத்திலிருந்து பாக்குறப்போ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாக்குறப்போ ஆண்டவர் அருகில் இருக்கிறார். அந்த ஆண்டவர் அருகில் இருக்கிறவர் அமைதியின் அரசராய் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவன்தான் சொன்ன இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார். அதுதான் யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொல்றப்போ மேசியா வருவார் எங்களுக்கு சொன்னாங்க. நான் தான் அந்த மேசியா கூட இருக்கிறேன். கைவிடப்பட்ட நிலைமையில், அந்த உலகத்தால் கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்றாரு? நீ உலகத்தால கைவிடப்பட்டிருக்க. நீ மதிய நேரத்துல தண்ணீர் எடுக்க வருவதற்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் போன அப்புறம் நீ தூஷிக்கிறாங்க. ஆனா உன் கூட வருவதற்கு யாருமே இல்லை. நான் கூட ஒரு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று அருகில் இருக்கும் ஆண்டவராய். யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில், மனம் நொந்த நிலைமையில், வேதனையில், மன கஷ்டத்தில், வியாதியில், துன்பங்களில், கடன் பிரச்சனைகளில், இல்லை இவர்களால் கைவிடப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்க மக்களுக்கு ஆண்டவர் ஒரு காலம் டு நாட் வர்க்கட் யூ சொல்றார். ஏசாயா 44:21 யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, யூ ஆர் மை சன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. டு நாட் ஃபர்கெட் மீ, மறக்கப்படுவதில்லைன்னு சொல்றார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்ம என்ன பண்றது இல்ல, மறக்கிறது இல்ல. தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ. அதுதான் தாவீது சொல்றோம், உம்மாலே நான் உன் சேனைக்குள் பாய்வேன். ஏன்னா கூட இருக்கிறீங்க. கூட இருக்கிறப்ப என்னை சிங்கம் என்ன பண்ண முடியும்? என் கூட இருந்தா நான் சிங்கத்தை கிழிச்சேன்னு சொன்னார். சிமியன் சொன்னாரு, நீ கூட இருக்க போய் தான் ஒரு சிங்கத்தை நேரம் அடிக்க முடிஞ்சது. எனக்கு அப்படி ஒரு தேவ பலம், தேவ வல்லமை வந்ததுன்னு சொன்னாரு. ஒருவேளை ஆண்டவர் நம்ம அருகில் இருக்கிற ஆண்டவர் ஒரு காலம் கைவிடப்பது. கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனமா இருந்தாலும், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அது அவர் நேற்று இன்று எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல. அதுதான் அட்வென்ட், மேசியாவே வாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகை. எப்படி இந்த உலகத்திலிருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, எடுத்துக்கொள்ளப்பட்டபடி அவர் என்ன பண்ணுவாரு? வருவார். மேகங்கள் நடுவே போய் கொண்டிருக்கிறார். கலிலேயாக மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் முன் எடுத்துக்கொள்ளப்பட்ட மேசியா திரும்ப உங்களிடத்தில் வருவார். அவர் எப்படி வருவார்? நியாயாதிபதியாய் திரும்ப வருவார், ஜட்ஜியாய் வருவார். ஒருவேளை அவரு முன்னால எப்படி வந்தாலும், ஒரு அம்மா தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தது, கோர்ட்ல கொண்டாந்து விட்டாங்க. கோர்ட்ல கொண்டாந்து எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கொண்டாந்து விட்டாங்க. கோர்ட்ல கொண்டாந்து விட்டுறப்போ அந்த அம்மா ஒரு ஏழை, கைவிடப்பட்ட நிலைமை, அது தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலை, தப்பு பண்ணுவதற்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த மனுஷன் ஒழுங்கா சம்பாதிச்ச பணத்தை குடிக்காம, சூது விளையாடாம, இன்னொரு வீட்டுக்கு கொடுக்காம கொடுத்திருந்தா அந்த அம்மா தப்பு பண்ணியிருக்காது. தப்புக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலை, இல்லாத நிலைமை. அந்த அம்மா எனக்கு யார் உதவி செய்யாங்கன்னு சண்டை அழுதுச்சு, கோர்ட்ல சத்தம் போட்டுச்சு. அப்போ ஒருத்தர் இவர மாதிரி இந்த பேட் அடிக்கிற சகோதரர் மாதிரி ஒருத்தர் வந்தாரு, நான் உனக்கு உதவி செய்யறேன்னாரு. அதுக்காக வாதாடினாரு, விடுதலை வாங்கி கொடுத்துறாரு. சொன்னாரு இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். திரும்ப அந்த அம்மா தப்பு பண்ணுச்சு, திரும்ப தப்பா பண்ண, திரும்பவும் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துச்சு. திரும்பவும் கோர்ட்டு கேஸ்ன்னு வரப்போ அது அதே மனிதர் உதவி செய்வார்னு லெப்ட்ல பார்த்துச்சு. அவர் இல்ல, அவர் பார்த்தா ஆல்டருக்குள்ள ஆர்டினேஷன் வாங்கிட்டு இருக்காரு. ஐயா ரொம்ப வசதியா போச்சு, இவர்தான் ஜட்ஜி, இவர்தான் நீதி சொல்ல போறா, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா அவர் சொன்னாரு, நான் உனக்கு முன்னால பரிந்து பேசுகிற வாதாடியா இருந்தேன், ஆனா இப்ப நீதி சொல்லுகிற நியாயாதிபதியா வந்திருக்கேன். நீ செய்த தவறு நிமித்தம் உனக்கு தூக்கு தண்டனை. இப்ப வரப்போகிறவர் நமக்கு பரிந்து பேசுகிறவர்ல நியாயாதிபதியாய் வரப்போகிற அந்த வரப்போற நியாயாதிபதிட்ட நீங்கள் நான் இந்த அட்வென்ட் காலங்கள்ல நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுடைய முதல் பகுதி அட்வென்ட், நாம் எதிர்பார்ப்பு, ஆண்டுடைய வருகையின் எதிர்பார்ப்பு. செகண்ட் லெண்டல் 47 நாள், ஆஸ்வெனஸ்ல இருந்து ஈஸ்ட் வரை 47 நாள், 7 சண்டே. 7 சண்டேல சண்டே 7 ஞாயிற்றுக்கிழமை, 7வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள். இந்த 7 சண்டே 7 சண்டேங்கிறதால் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஆண்டவர் நம்ம அருகில் இருக்கிற, அதனால இன்னைக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு நல்லா சாப்பிட சொல்லிட்டாங்க. 7 நாள் 40 நாள், அதனால 40 நாள் பாஸ்டிங் கொடுத்தாங்க. சண்டேனா காலையில என்ன பண்ணணும்? சாப்பிட்டு தான் சர்ச்சுக்கு வரணும். நிறைய பேர் சாப்பிடாம தான் காலையில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க வயசான பிறகு. ஆனா அதுக்கு அன்னைக்கு அவங்க லெண்டர் அட்வென்ட் காலங்களை சொல்லல. அந்த 40 நாட்கள் நம்ம ஆலயத்துக்குள்ள வரோம். நம்மை இவகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகாதுன்னு. எதுக்குன்னா இந்த அட்வென்ட் இந்த அட்வென்ட் காலம் முடிஞ்ச லெண்ட நாட்கள்னா நம்மை புதுமைப்படுத்தி கொள்ள, நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள அழகா இருக்காங்க. நீங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நம்ம கொடுக்கப்பட்டதான் அட்வென்ட் லெந்து காலங்கள். அந்த லெந்து காலங்களுக்குள்ள நம்ம போக போறோம் சில நாட்களில்.
ஒருவேளை இன்னைக்கு இந்த காலங்களில் ஆண்டவர் ஒரு ரட்சகராக, ஒரு நியாயாதிபதி இல்ல, ரட்சகராக, ஒரு சேவியராக, ஒரு மீட்பராக, நம்ம தாம் அநேகரை மீட்கும் பொருளாக, தன் ஜீவனை கொடுப்பதற்காகவே, எல்லோரையும் மீட்கும் பொருளாக, இந்த உலகத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பதற்காக, இந்த உலகத்தை எல்லோரையும் மீட்கும் பொருளாக, ஒரு கூட்ட மக்களுக்காக மீட்பை பற்றி சொல்றப்போ எல்லோரும் சொல்றாரு, அவர் பிறந்ததை பற்றி சொல்றப்போ எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். ஒரு கூட்டம் மக்களுக்கு இல்ல. ஒரு தலைவர் சொல்வாரு, நாங்க இந்த கூட்டத்துக்கு தாங்க தலைவர், இவருக்கு தான் சொல்லுவானு தலைவர். டாக்டர் அம்பேத்கர் சொல்றப்போ அவர் ஒரு கூட்டத்துக்கு தான் வேலை செஞ்சார். ஒரு கூட்டம் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, அடிமைப்பட்ட மக்கள் அவங்க எந்த விதத்திலும் முன்னேற்றமான பாதையில் இல்ல, அந்த மக்கள் வாழ்விற்காக, அவங்களை உயர்த்துவதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஆனா அவரை பேர சொல்லிட்டு இருக்கவன் அந்த இன்னொரு மக்களை அடிமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கான். அவன் நண்பனே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கான். அவனை வாழ விடுறதே இல்லை. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உண்மையாகவே. ஆனா எல்லோரையும் மீட்கும் பொருளாக, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். கிரேட் ஜாய் டு த நேஷன். லூக்கா 2. எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசுங்கிற ஒரு நபர் எந்த வீட்டிற்குள்ள, எந்த மனிதனுக்குள்ள, எந்த சமுதாயத்துக்குள்ள, எந்த நகருக்குள்ள, எந்த மக்களுக்கு வராரோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். மிஷன்ல ஒரு கிராமத்துல சர்ப்பத்தின் ஆவி, அந்த சர்ப்பத்துக்கு போய் அவங்க எக்கு கொடுப்பாங்க, மில்க் கொடுப்பாங்க. குறிப்பிட்ட நாள் வர்றப்போ அந்த சர்ப்பத்தின் ஆவி யார் மேல வருதோ, அந்த சர்ப்பம் எப்படி நெளிந்து நெளிந்து போதோ அதே மாதிரி அந்த ஆவி வந்தவங்க நெளிந்து நெளிந்து போவாங்களாம். 2 சகோதரிகள், ஒரு 2 பெண்கள், 2 பேருக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி வந்துருமா. வந்த ஆவி ஒண்ணு நல்ல பாம்பு, ஒண்ணு சாரப்பாம்பு. ஒன் பெண் ஃபிமேல், ஒன் மேல். ஆனா 2 பேருமே சகோதரிகள். இந்த ஃபிமேல் மேல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 2 பேரும் ஒண்ணா ஆயிடுவாங்களாம். கிட்டத்தட்ட 1 hour 2 hour அந்த தரையில் அப்படியே உருளுமா அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும். அந்த ஆவி அவங்களை விட்டு லெஃப்ட் ஆன பிறகு பல நாட்கள் எழுந்திருக்க மாட்டாங்களாம். அந்த இடத்த விட்டு பல நாட்கள் எழுந்திருக்க மாட்டாங்களாம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒட்டி இப்படி போறப்போ அந்த வலியானது 1 மாதத்துக்கு இருக்குமா அவங்களுக்கு. முதல் 3 நாட்கள் அசையவே முடியாதான், யாரும் அவங்க பக்கத்துல போக முடியாதான். அப்படிப்பட்ட அந்த ஆவி அந்த கிராமத்துல, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கிராமத்துல இருந்துச்சு. நம்ம மிஷனரிகள் கடந்து போனாங்க, காஸ்பல் சொன்னாங்க, கர்த்தராகி இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களை மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவங்க காஸ்பல் சொன்னாங்க. எப்போ அந்த ஆவி வருதோ அவங்களுக்குள்ள, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க, இயேசுவே வாங்க, மேசியாவே வாங்க என்று நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவான். அந்த மிஷனரிகள் சொல்லி கொடுத்தாங்க. போனவங்க ஒன்றும் பெரிய தீர்க்க தரிசிகள், அதாவது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், பில்லிகிராகாம், ஜிஎல் மூடி, அப்படி பெரிய தீர்க்க தரிசிகள் இல்ல. ஜார்ஜ் முல்லர் இல்ல, மார்ட்டின் லூதர் இல்ல, நம்மளை போல சாதாரண மிஷனரிகள். ஆனா அவங்ககிட்ட இருந்தது எது? பவர்ஃபுல் வேர்ட், வார்த்தை, பைபிள். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் எந்த பைபிள் இருக்கு அதான் ஏன்ட இருக்கு. அந்த பைபிள் தான் உங்ககிட்ட இருக்கு. அவற்றை என்ன பரிசுத்தாவின் வல்லமை இருக்கு அந்த ஆவிதான் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. பில்லிகிராம், ஜிஎல் மூடி, இவங்களுக்கு என்ன பரிசுத்தாவின் வல்லமை இருக்கோ அதுதான் நம்மகிட்ட இருக்கு. ஒருவேளை பெர்ஜென்ட் என்ன வித பல பரிசுத்தாவின் வல்லமை இருக்கோ அதே ஆவிதான் நமக்கு இருக்கு, அதே வைத்து தான் நமக்கு இருக்கு, அதே நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு சொல்லி கொடுத்தாராம். அந்த வருஷத்துல அந்த குறிப்பிட்ட டைம் வரப்போ அந்த 2 பிள்ளைகளும் ஜெபம் பண்ணிச்சான். தகப்பனே, இதுவரை ஒரு பரிசுத்தமான கடவுள் எங்களுக்கு தெரியாது, ஒரு உயிருள்ள கடவுள் எங்களுக்கு தெரியாது, ஒரு வாழ்வு கொடுக்கிற கடவுள் எங்களுக்கு தெரியாதுப்பா. ஒரு ஜீவன் உள்ள கடவுளை நோக்கி வந்திருக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. கடந்த வருஷங்களைப் போல இல்லப்பா, நாங்கள் பரிசுத்தான் வல்லமை பெற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், ஒரு பெரிய மீட்பு எங்களுக்கு வேணும் தகப்பன்னு 2 பிள்ளைகளும் ஜெபிச்சாங்களாம். அந்த வருஷம் அவங்களுக்குள்ள அந்த ஆவி வரலையா? ஒருவேளை இதுதாங்க ஜீவனுடைய ஆவி, இதுதாங்க வல்லமை, இதுதாங்க சந்தோஷம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷம் என்னன்னா, இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல முதல் வாரத்துல ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் டு த கிரைஸ்ட் கமிங், வாக்கு பண்ணப்பட்ட மகிழ்ச்சி.
அவர் சொல்ற முதல் வாரத்துல சொல்லப்பட்டது வாஞ்சையால் கிடைத்த மகிழ்ச்சி, வாழ்வதில் கிடைத்த மகிழ்ச்சி, வருத்தத்தின் நடுவில் கிடைத்த மகிழ்ச்சி, கிறிஸ்துவின் வருகை மகிழ்வுடன் எதிர்பார்ப்பதால் மகிழ்ச்சி, கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்தல், கிறிஸ்துவின் வருகையை அர்ப்பணிப்புடன் எதிர்பார்த்தல். ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? கிறிஸ்துவின் வருகையை நாம் எப்படிப்பட்ட ஒரு மக்களாய் காணப்படுகிறோம்? அடுத்து சொல்றாரு, the word of God light to our faith. அவர் என் பாதைக்கு வெளிச்சம், என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு விடுதலை. சங்கீதம் 107, 19, 20 ஆபத்தில் அவன் நோக்கி கூப்பிட்டார்கள், அவள் இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுத்தேன், என் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அவளுக்கு விடுதலை கொடுக்கிறேன். He sent the word. அந்த வார்த்தையால் கிடைத்த மகிழ்ச்சி, வருகையை எதிர்பார்ப்பதால் கிடைத்த மகிழ்ச்சி, ஐயா வாக்குப்படப்பட்ட மகிழ்ச்சி, நமக்கு விடுதலை, சமாதான கர்த்தருங்கிற ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். ஒரு மனிதன் மேல நம்ம மேல கை வச்சு ஜெபம் பண்ணாதான் நமக்கு விடுதலை இல்ல. விசுவாசத்தோடு நீங்க இப்ப எந்த நிலைமையில இருந்தாலும், எனக்கு தகப்பனே ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் பலவீனங்களை மாற்றுங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்னீங்க. எனக்கு இந்த துக்க நாட்கள் தகப்பனே, வயசுல ஒரு விதமான கேன்சர் கட்டி, எனக்கு ஒரு விதமான அல்சர் ப்ராப்ளம், எனக்கு இது இருக்கு, எனக்கு முட்டில் இவ்வளவு பெரிய வல்ல கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்குன்னு நீங்க இப்ப இந்த எதிர்பார்ப்போடு அந்த வார்த்தையை நினைச்சு வார்த்தையை அனுப்பி குணமாக்கி எனக்கு விடுதலை கொடுங்க நீ கேட்கிறப்போ, நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எப்பெல்லாம் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, டாடி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அந்த குஷ்டரோகி அழைத்தார், தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க. அந்த ஏழை தாய் விசுவாசித்தா, அதே விசுவாசம் அந்த பெண்கள் அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல நினைச்சாங்க, நினைத்ததால அந்த வார்த்தையினால அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. ஒருவேளை ஒரு மனிதனை பார்க்க வேண்டாம், அடுத்த வாரத்துல போன வாரம் திங்க் பண்ணுவோம், hope of salvation, மீட்பை பற்றிய எதிர்பார்ப்பு. hope of அந்த salvation நமக்கு எப்படி இருந்தது? கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், ஆண்டவரின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் தமது ஜனங்களை ரட்சிப்பான்னு சொன்னாரு. இந்த வாரத்துல பேசப்படுற மகிழ்ச்சி நமக்கு 25 பேராயங்கள், தென்னிந்திய திருச்சபையுடைய 25 பேராயங்களுடைய தலைப்பு, ஆண்டவர் அருகில் இருக்கிறார், அவர் உன் நடுவில் இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே கெம்பிரித்து மகிழ்ந்து களிப்போரு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆஸ்வனஸ்ல இருக்கிறப்போ சீயோன் குமாரத்தியே கெம்பிரித்து பாடு, அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர். சகரியா 9:9 சொல்லுது. இவர் இங்க சொல்றப்போ, சகரியா 2 சொல்றப்போ, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள், உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சுங்கிறார். யோவான் 16:20 உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுங்கிறாரு. அந்த கிராமத்திற்கே அந்த துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 10 இவாஞ்சலிஸ்ட் அந்த கிராமத்துல எழும்புனாங்க. இதை நான் நெட்ல டவுன்லோட் பண்ணல, நேரடியா பார்த்த சம்பவம் என்னுடைய மிஷன் லைஃப்ல. அப்படிப்பட்ட கிராமங்களை மிஷன்ல பார்த்த சம்பவம். இன்னைக்கு அங்க போய் மிஷன் சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொன்னா, அந்த மக்கள் கேட்கிறாங்க, நாங்க சோறு இல்லாம இருந்தோம், ட்ரெஸ் இல்லாம இருந்தோம், கல்வி இல்லாம இருந்தோம், எங்களுக்கு நீ ஃபுட்டு கொடுத்தியா, எஜுகேஷன் கொடுத்தியா, நாகரிகம் கொடுத்தியா? ஒண்ணுமே கொடுக்கலையே. எங்களுக்கு இன்னும் அடிமைத்தானே வைக்கணும்னு நினைக்கிற, இன்னும் சட்டையை ஊத்து தானே உன் கூட முன்னால் நிற்கணும்னு நினைக்கிற, இன்னும் செருப்பு எடுத்துக்கு தானே கையில எடுத்து நடக்கிற, தாய் மதத்துக்கு திரும்பிவான்னு சொல்ற. தாய் மதம் எங்களுக்கு என்ன பண்ணுச்சு சொல்லு, இனிமே என்ன பண்ணுவேன்னு சொல்லு. நீ தானே வாழணும்னு நினைக்கிற, நீ தானே கொலக்கல்வி கொண்டு வரணும்னு நினைக்கிற, இன்னும் நான் செருப்பையே தைக்கணும்னு நினைக்கிற, நீ எனக்கு எஜமானாவே இருக்கும்னு நினைக்கிற. அந்த மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. எந்த கிராமத்துல 40% அங்க சால்வேஷன் வந்துருச்சோ, ரட்சிப்பு வந்துருச்சோ, அந்த கிராமத்துக்குள்ள அவங்க போக முடியாது, அவங்க கொடி பறக்க முடியாது, அவங்க போக முடியாது. ஆனா இன்னைக்கு அதே தண்டனை சென்னையிலயும் இருக்கு.
சென்னையில இங்கிருந்து 15-20 கிலோமீட்டர் மீஞ்சூர். போன மாதம் ஃபர்ஸ்ட் வீக் கண்டிப்பா போகணும்னு வில்லேஜ் மினிஸ்டர் போயிட்டேன். 3 பேர் பைக்ல போனவங்க டக்குன்னு கேமரா எடுத்தாங்க, கேமரா பிடிச்சாங்க. நீ யாரா அந்த ஊருக்கு போறதுன்னு எங்களை மிரட்டுறான், திட்டுறான், அடிக்கிறான், கம்பெடுத்து அடிக்க போறான். ஆனா என் கூட வந்து ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நீ யார் எங்களை கேட்கறதுக்குன்னு? உனக்கு யாரா பவர் கொடுத்தாங்க? அவன் போலீஸ் ஸ்டேஷன் வா, போலீஸ் ஸ்டேஷன் போவோம், கோர்ட்டுக்கு போவோம். உனக்கு என்ன சட்டமோ அதாண்டா எனக்கும் சட்டம். நீ யாரா அந்த ஊர்ல வரது நீ கேட்க? நான் அவர் கேட்டார். இன்னைக்கு அது கிடைத்ததுக்கு காரணம் இது அது இன்னைக்கு நமக்கு ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஒரு ஸ்ட்ரென்த்ல தான் பேசணும். பழைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. தயவு செஞ்சு நீங்க ஓட்டு போடுறப்போ பார்த்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை. ஆனா எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சாத்தான் அலைந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவன் நிக்கினா, அதாவது நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா மீதானியர், அமேலேக்கியர், இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்றாங்க, ஆண்டவர் கொண்டு ஒப்பு கொடுத்துட்டாரு. கஷ்டம், அவன் வெளியே வச்சு அவன் அறுத்துட்டு போயிட்டான். அப்பதான் வந்து கிடியோன்னு கேட்கிறான், எப்பா உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போடா போய் அவளை விடுதலை விடுறாங்க. அடுத்து எப்பா கேட்கிற, நம்ம தப்பு 40 வருஷம் அடிமை. அடுத்து சிமியோன் தப்பு அடிமை. இன்னைக்கு 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். நமக்குள்ள யூனிட்டி இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, உண்மையான பைபிள் நம்மகிட்ட இல்லை. ஊரை ஏமாத்திக்கிட்டு எல்லாரும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு, நான் அங்கி போட்டுக்கிட்டு, நானும் பிஷப்புன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், கோர்ட்டு கேஸுன்னு. ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு அமைதி வரணும்னா ஒரு விடுதலை வேணும். அந்த விடுதலை நாவி ஒரு எஜுகேஷன் ஆண்டவர் நமக்கு கொடுத்துரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அடிமைப்பட்டு கிடந்தோம். உங்க தாத்தாட்ட கேளுங்க எப்படி அடிமைப்பட்டு, உங்க அப்பாட்ட கேளுங்க. எங்க தாத்தா ஆண்னவர் தாங்க, கட்டில கட்டி போட்டாங்க, அவர் பேர் மகாலிங்கங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க இந்த கிராமத்தில். ஏன்னா எங்களுடைய கிராமம் பரன்குன்றாபுரம், டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய பக்கத்து கிராமம். முதல்ல 100% கிறிஸ்தவம், 100% கிறிஸ்டின். திருநெல்வேலி மாவட்டத்திலே சவுத்ல 100% கிறிஸ்தவம் வில்லேஜ் மை வில்லேஜ் பரன்குன்றாபுரம். அதான் பரன்மேல் இருக்கிற புறம் அதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பரன்குன்றாபுரம் பெயர், பரன்மேல் இருக்கிற புறம்னு சொன்னாங்க. அந்த ஊர்ல அண்ணன் எங்க தாத்தா கட்டிலுக்கால கட்டி போட்டாங்களாம். ஒரு வருஷம் அவர் போக மாட்டேனாராம், முதல் வருஷம் போக மாட்டேனாராம். ஆனா அங்க 6-8 அடிச்ச உடனே வந்துருச்சு அவருக்கு ஸ்பீட்டு. 6-8 அடிச்சா வந்துடல ஸ்பீட்டு, ஆட்டோ வந்துருமா வராதா? 6-8 அடிச்சாங்களாம், வந்துருச்சான். அடுத்த வருஷம் சொன்னாங்க போகக்கூடாதுன்னு பெரிய கட்டிலுக்கால கட்டி போட்டாங்களாம். அதோட அவருக்கு போயிடுச்சு. இந்த சவுண்ட் போடுறாரு தம்பி இம்மானுவேல், எல்லடன் தான் வச்சிருப்பேன் அவர் பேரு. அவங்க ஊர்ல 95 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள், 98 2 விழுக்காடு தான் பிற மதம். ஆனா இவங்களுக்கு மேல நிக்கான். ஏன்னா இவன் 3 அணியா நிக்கான். அவனுக்கு தெரியும், அவன் ஊர்ல இல்ல, அவனுக்கு தெரியாது. 98 விழுக்காடு மக்களை 3 மக்கள் ஆண்டு கொண்டிருக்காங்க. அவன் பண்டிகைக்கு போயிடுவான், என்ன வேலை நீங்க கொடுத்தாலும் நிக்க மாட்டான், ஊர் பண்டிகைக்கு ஓடிடுவான். செப்டம்பர் மாசம் கடைசி வாரம். முன்ன அவங்க உள்ள வரக்கூடாது, பண்டிகை டைம்ல உள்ளே வரக்கூடாது. போன வருஷம் அந்த மெயின் பண்டிகையில பேசிட்டு இருக்கேன்னா உள்ள தூக்கிட்டு உள்ள வர்றாங்க. சர்ச்சை பக்கத்துல இடத்த வாங்கிட்டாங்க, ஒருத்தர் வித்துட்டு போயிட்டாங்க. அவனுக்கு 15 நிமிஷம் நின்று அடிக்கிறாங்க. 15 நிமிஷம் நானும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறேன். முன்ன அந்த ஊருக்குள்ளே என்றாகக்கூடாதுங்கிற நிலைமை இருந்த நிலைமை மாறி இவங்க 98 விழுக்காடு, அவங்க 2 விழுக்காடு. ஆனா இவங்களை மேற்கொண்டு விட்டார்கள். இவருக்குள்ள யூனிட்டில் 2 விழுக்காடு யூனிட்டியா இருக்கு. ஒருத்தர் செய்யினா ஒருத்தர் செய்யாதங்க. ஆனா இன்னைக்கு அவன் எவெல்லாம் தூக்கிட்டு வந்து அடிச்சானா அவெல்லாம் அவுட்டுங்க. நான் பாடினேன் 15 நிமிஷம் பொழிந்துடும் எல்லாமே தான் பாட்டு பாடினேன். 15 நிமிஷம் நான் விடாம பாடிக்கிட்டே இருந்தேன். பக்கத்துல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரே ஒரு வீடு, 100 வீடு, அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. ஆனா மகிழ்ச்சி கெட்டு போச்சு இல்ல.
இன்னைக்கு அவன் உள்ள வர முடியல. அடுத்த பண்டிகையில நான் போனேன், ஆனா மகிழ்ச்சி கெட்டு போச்சு இல்ல. காரணம் என்ன? நமக்கு என்ன இல்ல? யூனிட்டி இல்ல, நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல. திருச்சபை கட்டப்படுவதற்கு ஒரு சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய சிட்டில இவ்வளவு பெரிய கம்பி துரு பிடிச்சு ஒரு கிராமத்தில் நிக்க மாதிரி நிக்க, நமக்குள்ள என்ன இல்ல? யூனிட்டி இல்ல. சிட்டி பணம் பொழியிற இடம் கிறிஸ்தவத்துக்கு. 25 பேராயங்கள பெரிய பேராயம். இந்த பக்கம் போனா 400, இந்த பக்கம் போனா 400, இந்த பக்கம் போனா 160, இந்த பக்கம் போனா கடல், அதனால போக முடியாது. இந்த பக்கம் போனா 4 மணி நேரம் டிராவல், இந்த பக்கம் போனா 4 மணி நேரம் டிராவல், இந்த பக்கம் போனா 4 மணி நேரம் டிராவல். 165 மிஷனரிகள், 250 ஆயர்கள், பெரிய பேராயம். பணம், ஊர்பட்ட பணம் இங்கதான் இருக்கு. 25 பேராயங்களையும் பெரிய பேராயம் CSI, சர்ச் ஆஃப் மெட்ராஸ், டைசிஸ் ஆஃப் மெட்ராஸ். அதுல ஒரு பெரிய சர்ச், அருள் சர்ச். எவ்வளவு நான் பார்த்தோம், அப்படியே கண்ணி விட்ட, நடக்க முடியல, செங்கல் ஜல்லி, காலை வைக்க முடியல. நமக்கு என்ன இல்ல? ஒருத்தன் கெட்டுங்க, ஒருத்தன் கெட்டாதாங்க. நமக்குள்ள ஒரு யூனிட்டி இல்ல. யூனிட் இருந்தா இதுக்குள்ள இந்த சர்ச்சை டெடிகேஷன் ஆகி இது ஒரு பெரிய பாரிஸ் ஆகி வந்திருக்கோம். ஒரு யூனிட் இல்ல. மகிழ்ச்சி, ஆண்டோடைய மகிழ்ச்சி எப்படி வரும்? அவர் ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். எப்ப இருப்பாருன்னா, முந்தின மெசேஜ்ல இதே சொல்லிட்டேன். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உங்களை தாழ்த்தி 3 முறை தண்ணிக்குள்ள முக்கி தூக்குறாங்கல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினால் உங்கள் நெற்றியில் சிலுவையின் அடையாளத்தை வருகிறோம். நீங்கள் என்ன பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து உங்களுக்காக இரட்சகர் உயிரோடு எழுந்திருக்கிறார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தார் ரொம்ப சாட்சியை நீங்க உலகுக்கு போய் சொல்லுங்க. அதுதான் நாமம். ஞானஸ்தானம் அவங்களுக்கு அப்படிதான் போட்டிருப்பாங்க. தெளிப்புலையும் சரி, எதுலனாலும் சரி, ஏதாவது ஒண்ணு. ஆனா சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி ஹம்பிள் பண்ணணும். கால் டு த லார்ட், அப்பான் டு த லார்ட், சீக் டு த ஃபேஸ். ஆண்டோட முகத்தை தேடணும். என்னடா நான் தாழ்த்திட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன அவரை போய் தேட? அவர் தான் இங்க இருக்காரு. இல்ல இல்ல, உன் பொல்லாத வழி விட்டு என்று திரும்பினார். அதுதான் நீதிமொழிகள் 15:29 சொல்றாரு, துன்மார்க்கருக்கு கர்த்தர் இங்க இருந்து போய் மூலக்கடை பிரிட்ஜுக்குள்ள நிக்கிறாராம். நம்ம ஜெபம் பண்றப்ப எங்க போய் நிக்கிறாரு? மூலக்கடை பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் போய் நிக்கிறான். துன்மார்க்கர் கர்த்தர் அருகில் இல்ல. இப்பதான் டாக்டர் டிஜே தினமும் பக்கத்துல இல்லைன்னா, என் பக்கத்துல என் தப்பான எண்ணம் ஓடிட்டு இருக்கு, என் பக்கத்துல இல்ல. என் சரியான எண்ணம் போனா என் சரியா என் அருகில் இருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார். அதுக்கு அடுத்து சொல்றாரு சங்கீதம் 19:12, தன் பிள்ளைகளை உணர்கின்றார். அடுத்து நீதிமொழிகள் 28:13, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஏசாயா 59 சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவர் செவி மந்தமாகல. எப்போ வழியை விட்டுட்டு எடுத்து திரும்புறியோ, உன் பொல்லாத வழி மேகத்தை போல் உன் பாவங்கள் இருக்கு, அக்கிரமங்கள் இருக்கு, இதை விட்டுட்டு என்னிடத்துல திரும்பு. என்னிடத்துல திரும்புறப்போ ஆண்டவர் என் அருகில் இருக்கிற ஆண்டவர், என்னோடு இருக்கும் ஆண்டவர். அவர் எப்பொழுதும் என்னை விட்டு கடந்து செல்லாத ஒரு ஆண்டவர். எப்பவுமே அவர் அந்த ஜோசுவாட்ட சொல்ற, ஈசாக்கிட்ட சொல்ற, கிணறு வெட்டினார், 5 கிணறு வெட்டினார். அமிலேக்கர், ஏசா, அந்த நிறைய ரெகபோத்து எல்லாம் போயிட்டு எல்லா கிணத்தையும் மூடியாச்சு. கிணறு வெட்டணும் வந்து போடா உன் ஊருக்குன்னு வெட்டி விடுறான். இது எங்க அப்பா ஊரா, போடா போடான்னு வெட்டி விட்டான். பயந்து படுத்திருக்கப்போ எழுப்புறாரு, பயப்படாதே, உங்க அப்பாவுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தேன், அந்த வாக்கு தத்தம் உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து, ஏசாயா ஆதியாகமம் 24:26 நினைக்கிறேன், உன் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, உன் தகப்பன் கொடுத்த வாக்கு தத்தின்படி நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன், முதல்ல பயப்படாதேங்கிற. அடுத்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். 3 விதமான வாக்கு தத்தம் கொடுக்குற. பயந்து போய் படுத்திருந்த ஒரு மனிதனுக்கு ஈசாக்கு பக்கத்துல வந்து நின்றார். நாமும் பயத்தோடு இன்னைக்கு வாழ்க்கைய 2024 பாராளுமன்ற தேர்தலை நான் தினம் ஜெபம் பண்றேன், 3 நிமிஷம் 4 நிமிஷம். ஏன்னா மிஷினரிகள் படும் வேதனை. ஆனா எங்க வேதனை இருக்கோ அங்கதாங்க ஞானஸ்தானம் அதிகமா இருக்கு.
எங்க நெருக்கம் இருக்கோ அங்கதாங்க ஞானஸ்தானம் இருக்கு. 1974 முதல் மதமாற்ற சட்டம் ஒடிசா. இன்னைக்கு ஒடிசால தான் இந்தியா, தமிழ்நாட்டை போல அதிகமான கிறிஸ்தவர்கள் ஒடிசால தான் இருக்காங்க. ஒடிசா சத்தீஸ்கர்ல தான் ஞானஸ்தானமே கொடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பயங்கரமா அதிகமான டெவலப்மெண்ட். யூபியில 10 வருஷமா சர்ச்சை திறக்க முடியாது, காஸ்பல் சொல்ல முடியாது இப்பவும். ஆனா அதிகமான எழுப்புதல் யூபியில தான் இருக்கு. அதிகமான வல்லமை யூபியில தான் இருக்கு. மிஷன் மூலம், மிஷன் லிஸ்ட பக்கம் எங்க ஞானஸ்தானம் யூபி மாநிலம் தான். எந்த மிஷன்ல எடுத்தாலும் சரி, IMS, NMS, FMBB, விஸ்வானி, சேலம் மினிஸ்ட்ரி, யூத் பிளஸிங், இப்படி நிறைய மிஷனரிகள் எங்க அதிகம் இருக்குன்னா, அங்க நெருக்கம் இருக்கு, வேதனை இருக்கு, துன்பம் இருக்கு. அந்த அடிமைப்பட்ட மக்கள் வெளியே வர முடியல. அவங்ககிட்ட போய் ஈஸியா சொன்னோன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த மகிழ்ச்சி, அந்த துக்கத்துல இருக்கவனுக்கு எப்படி, என்னை மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு ரசகுல்லா கொடுத்தா எப்படி டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஏன்னா நான் எது காஞ்ச மாடு கம்மம்புல்ல விழுந்த மாதிரி. அதேதான் அடிமைப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்தவம், மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவங்களுக்கு. அதுதான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அவர் எப்பவுமே விடுதலை கொடுத்தவர். அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார். அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். ஆமாண்டவர்களே, ஆண்டவர் எப்பவுமே நமக்கு அதிசயமானவர். அந்த அதிசயமானவர் நம்மோடு இருந்ததால் தான் ஏசாயா 43:25 சொல்றார், உன் மீறுதலுக்காய் நிமித்தம் என்னை குலைத்து போட்டாதாங்கிறார். என் மீறுதலுக்காய் அதெல்லாம் குலைச்சி போட்டுட்டு எனக்கு அமைதியை கொடுக்கிறார். உன் பாவங்களை நான் நினைக்கலங்கிறார். டு நாட் ரிமெம்பர் மை சின்ஸ். என் பாவங்களை நினைக்கல, நான் மீறிட்டேன். ஆனா என் பாவங்களை எனக்கு மன்னித்து விடுதலை கொடுக்க ஒரு விடுதலை நாயகன் அவர், ஒரு வாழ்வு கொடுக்கும் நியாயம். எப்பவுமே அவர் மகிழ்ச்சி, அவருடைய சந்தோஷம், அவருடைய அமைதி நம் நடுவில். சகரியால சொல்றப்போ உன் நடுவில் இருக்கிறார். நிருபத்துல சொல்றப்போ நம்ம வாசித்த பகுதி, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எனி டைம் ரிஜாய்ஸ், கண்டினியூ டு த பிரேயர், ஆல்வேஸ் பிரைஸ் த லார்ட். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கன்னு சொல்றார். அந்த யோவான்ல சொல்றப்போ உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. நீ உன் துக்கம் எப்படி இருக்குன்னா, அந்த பிரசவ வேதனை படுகிற பெண் முதல் மாதம், 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதத்துல அந்த குழந்தை ரொட்டேட் பண்றப்போ, எதுக்கு இந்த பொழப்பு, எதுக்கு கல்யாணம், எதுக்கு திருமணம், எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும். அந்த முதல் குழந்தை பிறப்போம்னா அந்த லேடிஸ்ட கேட்டா சொல்ற தகவல் இது, வேண்டாங்க கல்யாணத்துக்கு இவ்வளோ வேண்டாங்க, இந்த லைஃபே வேண்டாங்க. 10வது 9வது மாதம் அந்த 270வது நாள் முதல் 2 நாள் முன்னால பாத்தீங்கன்னா உட்கார முடியாது, எந்திக்க முடியாது, படுக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. லைஃப் அந்த குழந்தை பிறக்க மரண வேதனை என்று சொல்றாங்க. மரண வேதனை, மச்சத்தே போலாம், அப்படிப்பட்ட கஷ்டம். ஆனா அந்த குழந்தை பிறந்து கையில கொடுத்த உடனே, ஆகா சார்பட்டா பரம்பரை, எனக்கு ஒரு பரம்பரை வந்துட்டா, நானும் ஒரு தாயா ஆயிட்டனா, ஐயோ 270 நாளும் லைஃப மறந்து போச்சு அந்த பிள்ளை. அதத்தான் சொல்றார், நீ ஏன் கவலைப்படுற, இந்த 24 இதுவரை நாமத்தியால் ஒன்றும் கேட்கல, நீ கேட்கல. இந்த 16:24 சொல்றப்ப இதுவரை நீ ஒண்ணுமே கேட்கலையே, கேளு தர்றேன். எவ்வளவு சூப்பர். அதுதான் சங்கீதத்துல சொல்றப்போ, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, 50:15. ஆபத்தில் என்னை காலப்பான்மை, அதுதான் சங்கீதம் 107, 19, 20. நீ உனக்கு எப்ப பிரச்சனை இருக்கா அப்ப நீ கால் பண்ணு. நீ கால் பண்றப்போ நீ தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார், நீ தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லையில் இல்லை, நீ தொடர்பு கொள்ளும் உன்னோடு பேச அவர் விருப்பப்படவில்லை, நீ தொடர்பு கொள்ளும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி வந்ததோ அங்கெல்லாம் செல்லு வேலை செய்யல. கடந்த நாள்ல சென்னையில வெள்ளத்துல ஒரு கால் பேசுறேன் ஒரு தம்பிட்ட, கம்பெனி உள்ள கட் பண்ணிட்டு திரும்பவும் போடுறேன்,
நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு நிலையில் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் கிடைத்த ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். 10 லட்சம் ரூபாய் லாஸ் மிஞ்சிருக்கும். தொடர்பு கொள்ள முடியாது. தலைகள்னு பார்த்தேன் 200 போன் முடியாதுப்பா. முடியாதுன்னா முடியாதான். இப்ப தூத்துக்குடியில போட்டீங்கன்னா யார் போனும் கிடைக்கல. போன நான் 2 நாளைக்கு முன்னால தண்ணி நின்னுச்சு, டவர்லாம் ஆஃப். ஆனா நான் தொடர்பு கொள்ளும் நபர் எப்ப கூப்பிட்டாலும் கூப்பிடு, அப்பொழுது நான் செவி கொடுத்து, கூப்பிட்ட நாளிலே உனக்கு செவி கொடுத்து, எப்பெல்லாம் கால் பண்றோம். இசையா சங்கீதம் 18 என் பலனாகிய கர்த்தர் ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டார்கள், நெருக்கத்தில் கூப்பிட்டார்கள் இருக்கும் அந்த இடத்துல. சங்கீதம் 18 நெருக்கத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டார்கள். என் ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டேன், என் வீட்டுல இருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன். அதுதான் ஈசாக்கு கூப்பிடுறார், என் நடுவில் இருக்கிற ஆண்டவர். அதுதான் யோசுவா கேட்கிறப்போ, இந்த தலைவன் பாருப்பா எவ்வளவு பெரிய தலைவன், 40 வயசு பெரிய பணக்காரன், 40க்கு அப்புறம் தரித்திரன் பிச்சைக்காரன் ஆடு மேய்ச்சான், அதுக்கப்புறம் பெரிய தலைவன். அவன் தண்ணி இல்லை நான் கண்மலையை தொடுறான்னு தொட்டான். மாறாவின் தண்ணி கசப்புனா மரத்தை வெட்டி போடுனாரு. இப்ப தண்ணியில 12 நீரூற்று 70 பேரிச்ச மரம் கொடுத்தாரு. அவருக்கு விரோதமா கேராகு பேசுறான், என்னப்பா என்னைய போய் மோசமானவன் சொல்றானே, இவன் சொல்லலாமா? பூமியே திறந்து கேரா குடும்பத்தை சாகடிச்சு போட்டுச்சு. அவருக்கு விரோதமா என்ன விரோதத்துல மீரியான் ஆரோன் பேசுறாங்க. அந்நிய பெண் மீதான் தேசத்துல போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாண்டா, இஸ்ரவேல் கோத்துறதுக்கே பழின்னு சொன்னாங்க. கையில வெண்குஷ்டம் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய தலைவனுக்கு நான் ஈக்குவலா? அவருக்கு நான் தண்ணி இன்னும் எடுத்து கொடுத்தேன். பிஷப் சாப்ளின் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பிஷப் சாப்ளின் சென்னையில கிடையாது. இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி போனா பிஷப் சாப்ளின் பாத்தீங்கன்னா, பிஷப் அப்படி பாப்பாரு, இப்படி பாப்பாரு, இப்படி பார்த்தா தண்ணி, அப்படி பார்த்தா ஜூஸ், இப்படி பார்த்தா இளநீ, இப்படி பார்த்தா செங்கோல். அவர் எப்படிலாம், அதுக்கு தான் சாப்ளின். அப்படித்தான் நான் இருந்தேன். நான் பிஷப் சாப்ளின். பிஷப் சாப்ளின் அவருக்கு தண்ணி கொடுக்குறவன், ஹெல்ப்பரு, பை தூக்கிட்டு வரவன், கூஜா தூக்குறவன். நான் இப்படி ஒரு கூஜா தூக்குறேன். என்னைய பார்த்து ஜோசுவா நீ இவ்வளவு பெரிய தனத்தை என்ன கொடுக்குறிய, என்னால முடியுமா? ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் லெஃப்ட். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஈசாக்கிட்ட சொல்றப்பன்னு சொல்லுவா, இவன்ட்ட சொல்றாரு ஏசாயா அப்போஸ்தலர் 18 பயப்படாமல் பேச நான் உன்னோடு இருக்கிறேன். காலப்ப நான் அவனை கூப்பிட்டிருக்கேன். அப்போஸ்தலர் 18:9 சொல்றார், எப்பெல்லாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரோ எனக்கு விடுதலை தரும் ஆண்டவர், வாழ்வு தரும் ஆண்டவர். கடந்த நாள்ல எனக்கு ஒரு 10 நாட்களா சில பிரச்சனைகள், மீன்ஸ் சுகர் 64 முடிஞ்சு 65 என்டர் ஆயிட்டேன். இன்னொரு டேட் ஆஃப் பர்த் 64 ரன்னிங்னு சொல்லுது. இன்னொரு டேட் ஆஃப் பர்த் ஸ்டார்டிங் ஃப்ரம் 65 சொல்லுது. 65 ஆகிட்டேன்னு நினைச்ச நாள்ல இருந்து தகராறு தான். 65 ரிட்டையர்டு வந்துட்டு என்னைக்கெல்லாம் நினைச்சனோ அதுல இருந்தே தகராறு தான். ஒரு கிடினஸ், நடக்க முடியாது, முன்னால தள்ளும் பின்னால தள்ளும், எது சாப்பிட்டாலும் வாமிட்டு, ஒரு 10-15 நிமிடங்கள். இந்த உலகமே ஏன் வாழ்றோங்கிற நிலைமை. போன வாரம் தான் என் லைஃப்ல இப்போ ஒரு 10 வருஷத்துல சர்வீஸ் மெசேஜுக்கே போகாம எல்லா 5 சர்வீஸை கேன்சல் பண்ணேன். போக முடியல. ஆனா கண்ணீரோடு கேட்டேன், தகப்பனே இது நீ வருகையின் காலத்தை சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்கப்பா. கடந்த ஒரு வாரமா அப்படிப்பட்ட பலவீனம் இல்லை. ஒண்ணுமே மாத்திரம் இல்லை, பல டெஸ்ட், எம்ஆர்ஐ ஒரு டெஸ்ட், ஸ்கேன் ஒரு டெஸ்ட், பிளட் ஒரு டெஸ்ட், 10 டாக்டர் காலையில சாயங்காலம், எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் மெட்ராஸ்ல, அத்தனை ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி. நான் எல்லாரும் கடைசியா எம் ஜெயக்குமார்னு கெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு லெப்டாலஜிஸ்ட் வர்றார். தேராயா காலேஜோட கொள்ளு பேரன், ராமச்சந்திரால ப்ரொஃபசர், 70 வயசு. அப்படி பார்த்தா டாக்டர் ஜெய்சி மாதிரி சொல்லுவார், பணத்துக்காக வேலை செய்யறவர்ல. ஒன்னும் இல்லைனாச்சு, நீங்க போங்கனாச்சு. அவர் சொன்னார், ஒன்னும் இல்லைனாச்சு. அவர் அப்பாயின்மெண்டே 10 நாளைக்கு கிடைக்காது. போன் பண்ணே ஆனாச்சு, உடனே வாங்கன்ட்டார். அன்னைக்கு அப்பாயின்மெண்ட், அப்பவே அப்பாயின்மெண்ட். போய் ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ண விடல, உடனே வெளியே வந்து நீ கூப்பிட்டு போனார். ஒன்னும் இல்லைனாச்சு, போங்கனாச்சு. ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்ன உடனே ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டு. உயிர் இருக்கு, மற்றது வியாதி தான் இல்லை. ஒருவேளை இதுதான் ஆண்டவர், கடவுள் நம்ம கூட இருக்கிறார். எப்பெல்லாம் நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர், உம்முடைய சித்தம் பாது, உம்முடைய சித்தம்
உம்முடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்கல. உம்முடைய சித்தம், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. ஒப்பு கொடுக்கிறப்ப ஆண்டவர் நம்மை உயர்த்தும். ஆண்டவர் எந்த மிஷனரி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, எந்த மிஷனரி எந்த ஊழியக்காரனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, எதுக்குமே ரிட்டைர்மெண்ட்டை பத்தி கவலையே பட வேண்டாம், பிரச்சனையை பத்தி கவலையே பட வேண்டாம். ஐயா, உம்முடைய ஓட்டத்துக்கு எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்க, அந்த ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கேன். நியமித்த ஓட்டத்தில் பொறுமையா நான் போய்கிட்டே இருக்கிறேன். நீங்க என்னோடு கடந்து வாங்கன்னு சொல்றப்போ அந்த மிஷனரியும் சரி, அந்த மிஷன் மூவ்மெண்ட்டும் சரி, நம்மையும் சரி, மிஷனரி ஊழியர் எல்லாம் நம்ம பாதையில வந்தா நீங்கள் புறப்பட்டு போய் நாம ஆண்டவருடைய சன்னிதானத்துல சரியா புறப்பட்டு போற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருத்தர் போன வாரம் சொல்றப்ப என்னை கீழ்ப்படிஞ்சா சரியாயிரும். எப்படிங்க நான் கீழ்ப்படியில் நீங்க சொல்லுவீங்கன்னு கேட்டேன். அந்த ஆதாமை கூப்பிட்டு பழுகு பெருகுனாரு. செஞ்சானா? செஞ்சானா இல்லையா? டெவலப் பண்ணிட்டான்ல. நோவா கூப்பிட்டு கப்பல் கட்டினார், கட்டிட்டான்ல. ஆபிரகாமை கூப்பிட்டு உனக்குள்ள என் சந்ததி உருவாக்கப்படும் சொன்னார், உருவாக்கிட்டார்ல. ஒன்னைய போய் கூப்பிட்டு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கின்னு சொன்னாரு. நீங்க போனீங்களா? அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு அவர். நீ சுவிசேஷம் சொல்ல போனியா? அடிக்கான்னு போல, திட்டுறான்னு போல. அப்ப எப்படி ஆண்டவர் நோன்னியா வார்த்தை கீழ்ப்படியிலன்னார் ஒருத்தர். நாம எப்படி இருக்கிறோம்? அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும் உண்மையான ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட மக்களை கலிகூறு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். திருநெல்வேலி பேராயம் எவ்வாறு சொல்லுது? மகிழ்ந்திருங்கள், கர்த்தர் அருகில் சமீபமா இருக்கிறார். தூத்துக்குடி பேராயம் எவ்வாறு சொல்லுது? அகமகிழ்வு ஆண்டவன் அருகில். வேலூர் பேராயம் இவ்வளவு தெளிவா சொல்லுது. பெருவுகை கொள்ளுங்கள், இது கன்னியாகுமரி பேராயம் சொல்லுது. சென்னை பேராயம் தான் நல்லா சொல்லுது, ஆண்டவர் அருகில் உள்ளார், அகமகிழ்க. என் பக்கத்துல இருக்க ஆண்டவருக்கு நான் எங்க பயப்படணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், சுவிசேஷ பணிக்கு ஒப்பு கொடுப்போம், கெட்டப்பட்ட திருச்சபையை பார்த்து ஜெபிப்போம். இந்த திருச்சபை மீண்டும் இந்த வாரம் அடுத்த வாரத்துல வேலை ஆரம்பிக்கணும், தடைகள் உயர்த்தப்படணும், நமக்குள்ள ஒரு யூனிட் ஒண்ணும். நடு ரோட்ல கட்டுறான், அவனை கேட்க வழியில, நம்ம இடத்துல கட்டுறதுக்கு நம்ம பெர்மிஷன் வாங்க முடியல. இதுதான், இது ஒரு கூட்டம் நமக்கு இல்ல. நீங்க ஒரு யூனிட்டியா இந்த பகுதி திருச்சி மக்கள் எழும்பி ஒரு சாலை மறியல் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? மூலக்கடையில போய் இந்த மக்கள் ஆர்சி, சிஎஸ்ஐ, டிஎல்சி, லுத்ரன், மெண்டிகாஸ்டல், ஏஜி எல்லா மக்களும் எங்க ஆலயம் கட்டதுக்கு நீ யாரான்னு கேளுங்க. கேட்கிறப்போ கலெக்டர் வந்து பதில் சொல்லித்தானே ஆகணும். தடை என்னையா பெரிய வெங்காய தடை? அவன் ரோட்ல கட்டுறான்னு. நமக்கு ஏங்க அந்த சட்டத்துல இடம் இல்ல? நமக்கு முதல்ல அந்த யூனிட்டி வந்துட்டாலே அங்க போக வேண்டாம், இங்கே முடிச்சிருவாராண்டு. நம்ம தானே மொட்டை பெட்டிஷன் போடுறோம் ஒருத்தருக்கு ஒருத்தன். கிறிஸ்தவத்துல அவன் நிப்பாட்டினா போதும். என்கிட்ட தப்பு இருக்கா என்கிட்ட வந்து சொல்லு, தப்பா நீ செய்யாதன்னு, நான் அதுக்கு பதில் சொல்றேன். நம்ம மொட்டை பெட்டிஷன் போடுறதுல என்ன நடக்கு? என்எம்எஸ்ஐ குற்றாலத்துல 5 ஏக்கர், இன்னைக்கு 5 ஏக்கர் 100 கோடி. அதை பலர் விட்டு போட்டான். கடைசியா அதுல பல பிரச்சனை. நாங்க போய் காவல்துறையில நிக்கிறேன், நானும் ஜிஎஸ்ஸும். நடந்த சம்பவம், ஐயா நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், எங்க இடத்த கிறிஸ்தவங்களாங்க, உங்களை மாதிரி மட்டமானவன் நாட்டுல இல்லைன்ட்டான். ஒருத்தன் கொடுங்க, ஒருத்தன் கொடுக்காதங்க. கொடுங்கிறதுக்கும் 1 லட்சம் கொடுக்கான், கொடுக்காதங்கிறதுக்கும் 1.5 லட்சம் கொடுக்கான். அவங்க சொல்றாங்க, யாரு? டிபார்ட்மெண்ட் சொல்லுது. ஒருத்தன் குடுன்னு கொடுக்குறான், பெட்டிஷன் போடுறான், ஒருத்தன் கொடுக்கா. இப்ப நாங்க என்ன செய்யணும் சொல்லு? நீங்க இருக்கிறது 3%, உங்களுக்குள்ள என்ன இல்ல? சிரிக்கிறான். கிறிஸ்துன்னு சொல்ல முடியலங்க. 3-4 கேஸுக்கு போனேன், 3-4 கேஸும் போக முடியல. ஒரு பண்டிகையில 100 லட்சம், 1 கோடி வருமானம், செலவு 105 லட்சம், 5 லட்சம் எக்ஸ்ட்ரா. காவல்துறைக்கு மட்டும் 95 லட்சம் கொடுத்துருக்கான். யாராவது இருந்தா வெட்கப்படுவோம். நம்ம வெட்கப்பட வேண்டிய நிலைமை. நமக்கு எப்படி மகிழ்ச்சி வரும்? வராது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஏன்னா இறங்கணும்னா சர்ச்சை பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டேனா, ஆளுக்கு நடக்க முடியாத கல்லு ரோட்ல வச்சிருக்கோம், சுத்தமா வச்சிருக்கிறாங்க. போனோன்னு திட்டுவான், டிஎஸ்ஆ ஐயர் கூப்பிடுறாருன்னு சொல்லு. ஆனா ஆண்டவர் சன்னிதானத்தில் நாம் எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறோம்? ஒரு விசை நாம் ஒப்பு கொடுப்போம். தகப்பனை எங்களோடு பேசிருக்கீங்க, நன்றி தகப்பனை. ஒரு விசை கூட விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. பாவமுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. அக மகிழ்கள், மகிழ்ந்திருங்கள்.
இந்த மாதத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பெல்லாம் மகிழ்ச்சி தகப்பனே, ரட்சிப்பு மகிழ்ச்சி தகப்பனே, விடுதலை மகிழ்ச்சி தகப்பனே, லிபரேஷன் மகிழ்ச்சி தகப்பனே, டெலிவரன்ஸ் மகிழ்ச்சி தகப்பனே. அந்த மகிழ்ச்சியை நீங்க எங்களுக்கு தாங்க தகப்பனே. இதோ அருள்நாதர் திருச்சபை மாதாவரம் என்பது ஒரு பெரிய திருச்சபை தகப்பனே. திருச்சபையோட கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். ஒரு ஒருமித்த கருத்து, ஒரு யூனிட்டி தாங்க தகப்பனே. விட்டு கொடுக்கிற தன்மை சங்கீதம் 133 படி தகப்பனே, விட்டு கொடுக்கிற தன்மை. இதோ எங்கள் திருச்சபை கெட்டப்படுமாயே. நான் NMSல ஒரு சர்ச்சை கேட்டு கொடுக்கிற ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. என் திருச்சபை கெட்டப்படுமாயின் நான் IMSல ஒரு சர்ச்சை கட்டி கொண்டு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்கேன். ஜெபத்தை கேட்டு ஒரு யூனிட்டி தகப்பனை வருகிற ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே இந்த வேலையை ஆரம்பிப்பதற்கு இருக்க தடைகள் எல்லாம் தகர்த்தப்பட வேண்டும் தகப்பனே. எங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி, எங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி வேணும் தகப்பனே. எங்களுக்குள்ள ஒரு வல்லமை வேணும், எங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் வேணும், எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. வந்திருக்க மக்களுடைய பலவீனங்கள் சோர்வுகளை மாற்றுங்க, கண்ணீரான வாழ்வை மாற்றுங்க. மக்களுடைய தேவைகளை அறிந்திருக்கீங்க. விசேஷமாய் நல்ல கொயர், யூத், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், சிறு பிள்ளைகள் ஊழியம், இன்று பண்டிகை கால கபடி ஒவ்வொன்றிலும் பிரசனம், குருவானவர், ஆட்சி மன்ற குழு ஒவ்வொருவரையும் ஒரு கரத்துல தருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களுக்கு ஒரு நல்ல பேராயிர சீக்கிரமா தாங்கப்பா. அதுக்கேற்று நாங்கள் ஜெபிக்கிற மக்களாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பாதுகாத்துங்க. தேசத்துல 2024 நடக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் NMSI ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடுக்கிற மக்கள், கொடுத்து கொண்டிருக்கிற மக்கள், கொடுக்க போகிற மக்களை ஆசீர்வதிங்க. NMSI ஊழியத்தில் வந்திருக்க அன்பு சகோதரிகளை ஆசீர்வதிங்க. அவங்களோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும், பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெப கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகு